நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ஸ்டார். கோயில் என்ன பார்த்தா டியூக் மேன்சி எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. கோயில் போகிற வழியில் இல்லைன்னா அந்த மரத்தை பார்த்து ரொம்ப அழகாக இருக்கீங்க மரம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜன்னலை திறக்கிறா. இல்லைன்னா கூட வந்து நிற்கிறவன் ஒருத்தர் சொல்கிறான், நம்ம போயிட்டுருக்க கோயிலோட ப்ரீஸ்டுங்க தான் இந்த மரத்தையும் இயற்கையும் பராமரிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லெஜெண்டரி ஹோலினஸ் ஈகா இந்த கோயிலில் தான் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். இல்லையே நான் நினைக்கிறேன் அவர் ரொம்ப வயசானவராக இருப்பார் போல. அதுக்கப்புறம் ஆடம் வந்து கோயில் வந்துடுச்சுன்னு சொல்கிறான். இல்லைன்னா ஆடம் குரூப்பும் கோயிலுக்கு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஸ்ட் வந்து எல்லாரையும் வரவேற்கிறாங்க. அந்த ப்ரீஸ்ட் வந்து எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இல்லையே நான் கேட்குறேன், இங்கே ரொம்ப இதமாக இருக்கு. அந்த ப்ரீஸ்ட் சொல்கிறா, இங்கே இருக்க வெதர் மாறவே மாறாது. ஏன்னா எங்கள் ஹோலினஸ் வந்து இங்கே பேரியர் போட்டு வச்சுருக்காரு. இந்த சக்தி வாய்ந்த பேரியர் வந்து கோயிலோட பாதுகாப்புக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ரீஸ்ட் வந்தோடனே இல்லையானாவும் ஆடமோட குரூப்பும் பிரிஞ்சிடறாங்க. இல்லைன்னா அந்த ப்ரீஸ்ட் கூட தனியாக நடந்து வரா. ப்ரீஸ்ட் அந்த கோயில் இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி காமிக்கிறாங்க. கோயிலோட லைப்ரரியை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குளிக்க போகிற இடத்தையும் காமிக்கிறாங்க. அந்த ப்ரீஸ்ட் சொல்கிறா, இங்கே நீங்கள் 3 தடவை குளிக்கணும், காலையில் மதியானம் நைட்டு. அதுக்கப்புறம் இங்கே தான் நீங்கள் தங்க போகிறீங்கன்னு சொல்லி ரிலேனா ஒரு ரூமை காமிக்கிறா. அந்த ப்ரீஸ்ட் சொல்கிறா, குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நீங்கள் சாப்பிட்டாகணும் 3 வேளை. இதுதான் பியூரிஃபிகேஷன் அந்த ப்ரீஸ்ட் சொல்லும் போது ரிலேனாக்கு அந்த பியூரிஃபிகேஷனை பிடிக்கவே இல்லை. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க எல்லாருக்கும் அழிஞ்சு போயிடும்னு சொல்கிறா அந்த ப்ரீஸ்ட்டு. ரிலேனா முடியாதுன்னு சொல்லி அவன் வற்புறுத்தி ஊட்டி விட்றா ப்ரீஸ்ட்டு. ரிலேனா வாழ முடியல. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாந்தி வர மாதிரியே இருக்குது அவளுக்கு. ரிலேனா வீட்டுக்கு போக ஆசைப்பட்றா. அப்போ தான் ஒரு பறவை வந்து தண்ணியில் மாட்டிக்கிச்சு. அதை போய் காப்பாற்ற போகிறா ரிலேனா. அந்த பறவையை தண்ணியிலேருந்து காப்பாற்றி கொண்டு வரும்போது அந்த ஈக்கா மரத்து மேலேருந்து குதிக்கிறான். அந்த ஈக்கா சொல்கிறான், இந்த பறவையால் இந்த பேரியர் சக்தியை தாங்க முடியலன்னா அது செத்து போயிடும். அதுதான் அதோட விதியை வெல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறான் ஈகா. ஆனால் ரிலேனாக்கு ஈகா யாருன்னு தெரியாதுல்ல. அதனால் அவன் சொல்கிறத அவள் கண்டுக்கவே மாட்றா. இந்த பறவையை எப்படி காப்பாற்றணும்னு யோசிக்கிறா அவள். அப்போ தான் அவளுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த பேரியர் இங்கே தான் முடியுதுன்னு சொன்னாங்கல்ல அந்த பீஸ்ட்டு. அந்த பறவையை இந்த பேரியர்லேருந்து தூக்கி போடுறா வெளியே. ஆனால் அந்த பறவையால் பறக்க முடியல, கீழே ஊந்துருது. அதை பார்த்து அந்த ஈக்காவில் நான் தான் சொல்ல விதி வெல்ல முடியாதுன்னு சொல்லி எப்போ இந்த பேரியருக்குள்ளே வந்ததோ அப்போவே அதோட விதி முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா அவன் பேசுறதை தாங்க முடியாமல் இதே சின்ன பையா முயற்சி பண்ணால் அந்த விதியும் வெல்ல முடியும், விதியை மதியால் வெல்லலான்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குன்னு அவன் சொல்கிறான் இல்லையா. அதுக்கப்புறம் இல்லையா சொன்ன மாதிரி அந்த பறவை பறக்க ஆரம்பிச்சிச்சு மறுபடியும். அதை பார்த்தா ஈக்கா வந்து ஷாக்காக பார்க்குறான். அதுக்கப்புறம் இல்லையா அங்கேருந்து போயிடுறான். அன்றைக்கி ஃபுல்லாக ஈக்கா வந்து யார் அந்த ப்ரீஸ்ன்னு தேடிக்கிட்டு இருக்கான். இல்லையா ஒரு நோபல். அதை தெரியாமல் ஈக்கா வந்து ப்ரீஸ்ன்னு நினச்சினுக்கிறான் இல்லையாவை. இந்த வேடு சொல்கிறான், இதுதான் கடைசி ப்ரீஸ்ட்டு, இதுக்கு மேலே ப்ரீஸ்டே கிடையாதுங்க. இங்கே இருக்க எல்லா ப்ரீஸ்ட்டையும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம், அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. ஈக்கா சொல்கிறான், என்னை பற்றி தெரியாத ஒரு ப்ரீஸ்ட் இங்கே இருக்கான்னு. வேடு சொல்கிறான், அவங்கள பற்றி தெரியாமல் இங்கே ப்ரீஸ்டாக சேர முடியாது. ஈக்கா சொல்கிறான், அதெல்லாம் தெரியாது, எப்படியாவது அவளை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்கா அந்த கோவில் ஃபுல்லாக சுற்றி தேட போகிறான். அதுக்கப்புறம் இல்லையா நான் குளிச்சுக்கிட்டே யோசிக்கிறா, எப்படி நான் பியூரிஃபிகேஷனை சாடாமல் தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறா அவள். இல்லையா நான் அதுக்கப்புறம் நோவா பற்றி யோசிக்கிறா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த நோவா தான். நோவா மட்டும் அந்த 3 தடவை மாதம் பிடிக்காம இருந்தால் நான் கஷ்டப்பட்டுருக்கவே மாட்டேன். நான் இங்கே கஷ்டப்பட்டுனுங்க, அங்கே ஜாலியாக இருப்பானே அந்த நோவா. அங்கே நோவா காமிக்கிறாங்க. நோவா சொல்கிறான், நம்மளோட அடுத்த இலக்கு டிராகன் தான், அதுக்காக நம்ம அந்த மலைக்கு போய் தான் ஆகணும்னு சொல்கிறான். அந்த ப்ரீஸ்ட்டு வரும்போதே நினைக்கிறா, விவியனோட ரிலேனாவே பரவாயில்ல. விவியன் இந்த பியூரிஃபிகேஷனை சாப்பிட்றதுக்கு ரொம்ப தொல்லை பண்ணான். ஆனால் ரிலேனாக்கு இந்த பியூரிஃபிகேஷன் பிடிக்கலனா கூட எப்படியோ சாப்பிட்டுறா. இந்த ப்ரீஸ்ட்டு ரிலேனா ரூமுக்கு வந்தோடனே ரிலேனா சொல்கிறா, இதை நான் மறுபடியும் சாப்பிட மாட்டேன், இதுக்கு பதிலாக நான் என்ன வேணா செய்கிறேன்னு சொல்கிறா. அந்த ப்ரீஸ்ட்டில் சரி அப்போ லைப்ரரியில் வேலை செஞ்சா அது இதோட கஷ்டமாக இருக்கும், இல்லையா கண்டிப்பாக நான் செய்கிறேன்னு சொல்லி அங்கேருந்து ஓடுறா அவள் ஸ்பீடாக. இல்லையா லைப்ரரியில் போய் பார்க்கும்போது யாருமே இல்லை, அங்கே ஒர்க்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இல்லையா அந்த ஒர்க்கை பார்த்தோன்னே, ஓ அதர் கண்ட்ரியோட லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணால் போதுமா, இது எனக்கு சர்வசாதாரணமாச்சு, நான் சீக்கிரமாக முடிச்சுன்னு சொல்லி முடிக்கிறாவ. ஈக்கா இன்னும் ரிலேனாவை தேடிக்கிட்டு இருக்கா. அந்த வேடால் முடியல. வேடு சொல்கிறான், வாங்க இருக்கிற ஒர்க்கையாவது முடிப்போம், இவ கிடைக்க மாட்டா போல. ஈக்கா வேறு வழி இல்லாமல் லைப்ரரிக்கு வந்து அந்த ஒர்க்கை முடிக்கலான்னு போகும்போது ஈக்காவுக்கு அதை பார்த்தோன்னா ஆச்சரியமாயிடுச்சு. எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதர் கண்ட்ரியோட மொழியை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இது யார் பண்ணது தெரில, பண்ணவங்க மட்டும் அறிவாளி, அவங்கள நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்கிறான் ஈக்கா. வேடு வேறு வழி இல்லாமல் அவன் பவரை யூஸ் பண்ணுறான். வேடு சொல்கிறான், இந்த பட்டாம்பூச்சி அவங்கள கண்டுபிடிக்கும். பட்டாம்பூச்சி வந்து நேராக ரிலேனா மேலே தான் உட்காருது. அதை பார்த்தா ஈக்காவில் நீ தானே அந்த பார்பேரியன், ரிலேனால என்ன வளரன்னு கேட்குறா. ஈக்கா சொல்கிறான், அந்த லைப்ரரியில் இருக்க அந்த ஒர்க்கை நீ தானே முடிச்ச, அதர் கண்ட்ரியோட மொழியை நீ தானே டிரான்ஸ்லேட் பண்ணேன்னு சொல்லும் போது ரிலேனா சொல்கிறான், ஆமாம் நான் தான் அதை முடித்தேன் அந்த ஒர்க்கை.
ஈகா வந்து வேற நாட்டு மொழியை பேசி பார்க்குறா. அதுக்கு லிலியனாவும் ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது ஈகாக்கு புரிஞ்சிச்சு, நீ தான் அந்த வேலையை செஞ்சுருக்க, நீ என்னோட அசிஸ்டண்ட்டாக வந்துடு அப்படின்னு சொல்கிறான். அதான் வேடு வந்துட்டுல, அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, இவங்க ஒரு நோபல், இவங்க வந்து சீக்ரெட் ஃப்ளேமை ஏற்ற வந்தவங்க, இவங்க பேர் தான் லிலியனா. அப்போ தான் ஈகாக்கே புரியுது இவன் ஒரு நோபல்னு சொல்லிட்டு. லிலியனா வேடு கிட்ட கேட்குறா, இவன் யார்? வேடு சொல்கிறான், இவர் தான் லெஜெண்டரி ஹோலினஸ் ஈகா, இவரோட பவர் வந்து சீல் பண்ணப்பட்டதுனால இவர் சின்ன பையன் மாதிரி தெரியாது. நான் மன்னிப்பு கேட்குறா, நான் சின்ன பையனை மாதிரி நடத்துறதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. ஈகா சொல்கிறான், நான் உன்னை மன்னிச்சிட்டேன் இல்லையனால, இருந்தாலும் உங்களோட அசிஸ்டண்டாக என்னால் சேர முடியாது. ஈகா வேடை பார்த்து கேட்குறான், எவ்வளோ பெரிய பொசிஷனை கொடுத்துருக்கேன், இவனா வேணான்னு சொல்லிட்டு போகிறா. வேடு சொல்கிறான், அது நீ எங்ககிட்ட கேட்கக்கூடாது, அவகிட்ட தான் கேட்கணும். ஈகா திரும்பி பார்த்தோன்னே லிலியனா ஆளை காணோம். அதான் வேடு சொல்கிறான், அவள் ஓடி போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஈகா வேடை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஈகா சொல்கிறான், ஏன் அவன் என்னோட அசிஸ்டண்டாக ஆக மாட்டா? வேடு நினைக்கிறான், நான் தூங்க விடாமல் எத்தனை தடவை தான் இந்த கேள்வி கேட்பீங்க. அப்போ தான் வேடு ஒரு ஐடியா சொல்கிறான், நீங்கள் அவளோட ஃப்ரெண்ட் ஆகிடுங்க, அப்போ தான் அவங்களோட அசிஸ்டண்ட் ஆவான்னு சொல்லும் போது ஈகா யோசிக்கிறான். ஈகா சொல்கிறான், என்னோட பவர் தெரியாமல் அவள் பேசிக்கிட்டு இருக்கா, என்னோட பவரை காமிக்கிறேன், ஹோலி லேண்டை திறங்கன்னு சொல்கிறா. வேடு வந்து எல்லா பேசிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா ஹோலி லேண்டை திறக்க சொல்லி. திடீர்னு வேலைக்காரி வந்து சொல்கிறா, சீக்கிரம் ஃபேமை ஏற்றுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த க்ரீன் கிறிஸ்டலை போட்டுக்கோங்க, உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்கும். இல்லையா அந்த க்ரீன் கிறிஸ்டலை போட்டதுக்கப்புறம் அவளுக்கு தப்பாகவே தோணுது. இல்லையா நான் நினைக்கிறேன் ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு சொல்லி அதான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.